அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ரெக்டெக் சேனலில் இன்றைக்கி எக்ஸலில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறது மற்றும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுன்றது தான் நான் சொல்லித் தரப்போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நான் அதோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலில் பொறுத்தவரையிலும் நீங்கள் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்தா மட்டும்தான் ஃபார்முலாவோ அல்லது ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா C11 என்ற ஒரு செல்லையும் C12 என்ற ஒரு செல்லையும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நமக்கு இங்கே வேல்யூவாக அங்கே தெரியுது. பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் F2 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த என்னென்ன ஃபார்முலா க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. அதாவது நான் C11லையும் மைனஸ் C12லையும் கொடுத்துருக்கேன். இது ஏன் இப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்துல வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். அங்கே 120 இருக்கிறத நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500ன்னு போடுறேன் பாருங்கள். நம்ம இது மாதிரி ஃபார்முலா ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு பர்டிகுலர் டேட்டாவுக்குனா நம்ம ஜஸ்ட்டு இன்புட் கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு அழகாக அவுட்புட் வந்துடும். சரி, ஓகே. இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் ஜூன் மந்த் வரலையும் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் டவுன் ஏரோ வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லெஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துரும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் ஏற்கனவே ஃபார்முலா செட் பண்ணிட்டோம்ல, இதை ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எனக்கு எது வரலையும் வேணுமோ அது மொத்த செல்லையுமே செலக்ட் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் இந்த ஃபஸ்ட்டு செல்லோட இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஆர்னு கொடுத்தீங்கன்னா அதே ஃபார்முலா அழகாக அப்ளை ஆகிக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே 2 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக நானே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணிட்டேன். ஈக்குவல் போட்டுட்டு எனக்கு அந்த வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் வரணுன்ட்டு. மோர் தென் நிறைய வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குது. குயிக்காகவும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே டோட்டல்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஜான் மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரையும் உள்ள அந்த டோட்டல் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டுட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஈக்குவல் போட்டுட்டு நமக்கு எக்ஸல்லையே இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சம். நான் ஈக்குவல் போட்டு சம்முன்னு போட்டேன். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் இங்கே நான் சொல்லியிருக்கிற மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் பார்த்தீங்கன்னா மவுஸ்லேயே அந்த செல்லை எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரு தட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது டோட்டல் வந்துருச்சு. இதே நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா இந்த செல் ப்ளஸ் இது ஸோ இப்படி கொடுத்துட்ருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 செல்னால் ஈஸியாக கொடுத்துடலாம். இதுவே நம்மளுக்கு ஒரு 100 1000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்போது ஆவரேஜ் எப்படி நம்ம ஃபார்முலா மூலியமாக இங்கே கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஈக்குவல் போட்டுடுங்க. இந்த டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் கிடச்சிருச்சு. இதே நம்ம அந்த ஆவரேஜை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AVERAGE ஆவரேஜின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ எங்கேருந்து எது வரலையும் நம்மளுக்கு ஆவரேஜ் தேவைப்படுது. அதாவது ஜான் மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரலையும் எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக தெரியும்னா இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நமக்கு கீழே அடுத்த வேல்யூவோட சேர்ந்து வந்துடும். ஸோ எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.